வந்து யோசிச்சுட்டு இருக்கிற டயத்தில் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்ப்பேன். நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே லஞ்சம் கேட்டாங்க, இங்கே வந்து ஒரு ரொம்ப ஒரு ஏழை விவசாயி வந்து அந்த லஞ்சம் கொடுக்காம முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது உடனே எனக்கு வந்து நம்ம இந்தியன் சேனாபதியோட ஞாபகம் தான் வரும். சரின்னு சொல்லிட்டு இப்போ சேனாபதி வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிப்பேன். ஆனால் அது வந்து ஒரு கதையாக வரல. அதுக்கப்புறம் அடுத்த படம் மறுபடியும் அதே நியூஸ் பேப்பர், அதே லஞ்சம் நியூஸு, தாத்தாவோட நினைப்பு, ஆனால் கதை வரல. ஸோ ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஃபீலிங் இருக்குது, மறுபடியும் தாத்தா வரணும்ன்ட்டு 2.1 டயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கதையாக ஃபார்ம் ஆச்சு. சார்கிட்ட சொன்னேன், சாருக்கு பிடிச்சிது, உடனே பண்ணிடலாம்னு முடிவு பண்ணோம். ஆக்சுவலாக அந்த பார்ட் 1 இருக்கிற அந்த சேனாபதி கேரக்டரை வந்து எப்படி டிசைன் பண்ணோம்னா, சாருடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதர் கமல் சாருடைய ஃபாதருடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோ, ஃப்ரண்டல், ப்ரொஃபைல், எல்லா ஃபோட்டோஸும் வந்து ஆர்ட் டைரக்டர் தோட்டாக்கரணிகிட்ட கொடுத்து அந்த கேரக்டர் எப்படி, எவ்வளோ கோவக்காரர், அவர் வந்து மிலிட்ரியில் இருந்தவர், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு கொடுத்தாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. அந்த கேரக்டர் நீங்கள் பார்ட் 1ல் பார்த்தீங்க. அதே வந்து 25 வருஷம் கழித்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது அவர் அந்த கெட்டப்பில் வந்து நிற்கும்போது சேம் கூஸ் பம்ப்ஸ், ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இதே ஃபீலிங் தான் வந்து ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட் டே வந்துட்டு அதே ஃபீலிங், கூஸ் பம்ப்ஸ். கண்டிப்பாக நீங்களும் தேட்டரில் வந்து சேனாபதியை 28 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த கூஸ் பம்ப்ஸ் வரும் நான் நம்புகிறேன். அவர் மட்டும் இல்லை, இன்னொருத்தர் நீங்கள் 28 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறீங்க அந்த படத்தில். அவர் நம்ம நெடுமுடி வேணு சார். அவரையுமே ஃபஸ்ட் டே ஷூட்டில் பார்க்கும்போது அந்த கிருஷ்ணசாமி கேரக்டர் வந்து 28 வருஷம் கழிச்சு அங்கே முன்னாடி உட்காந்துருக்காரும் போது அந்த ஃபீலிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வந்து இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். இன்றைக்கி நம்மளோட இல்லைனாலும் அந்த படத்தில் இருக்கார். அந்த படத்தினால அவர் எப்போவுமே இருப்பார். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவ்வளோ டெடிக்கேட்டட் ஆக்டர். வந்து சத்தமாக பேச மாட்டார், ரொம்ப சிம்பிள் பர்சன். வந்துட்டு பார்த்தா ஃபுல் ஃபீவர். ஷூட் பண்ணும்போது அவர் வச்சு ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பயங்கரமான ஃபீவர். போய் கேரவனில் பார்த்தா அவ்வளோ சூடாக இருக்குது. என்ன சார், என்ன நம்ம எதாவது கேன்சல் பண்ணிட்டு போஸ்ட்போன் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை இந்த சீன் பண்ணுற போது ஒரு டேஸ்ட் இருக்கே, அந்த டேஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த ஃபீவர்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடித்தார். சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட். அது மாதிரி இப்போது கமல் சார் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீன்